இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதம் 28ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையிலே காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளே, படைப்பாளரே, காக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, விடுவிக்கிறவரே, ஆறுதல் தருகிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர் ராஜா. இந்த புதிய காலை நேரத்தை எங்களை தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் இறைவா நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பாடலை நாங்கள் பாடி ஆண்டவரே, இந்த அநேக மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்லவும் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் நீர் கிருபையாய் காத்து வழிநடத்தும். இந்த நாளின் ஆண்டவரை பணிகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில 597வது பாடலாகிய ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடும். 597. இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. ஆதியிலே வார்த்தையுண்டு, அவரவர் வாழ்ந்திடவே. பாதியிலே நல்மீட்பர் வந்தார், இந்த பாவிகள் குறை போக்க. ஆதியிலே வார்த்தையுண்டு, அவரவர் வாழ்ந்திடவே. ஆதியிலே நல்மீட்பர் வந்தார், இந்த பாவிகள் குறை போக்க. எந்த பொன்னும் பொருளும் அழிந்தோடும், இந்த மண்ணில் வாழ்வு அற்று போகும். மேலோக வாழ்வு நிலை காணும். ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. வாலிபத்தில் உன் சேருஷ்டிகரை இதயத்தில் ஏற்றுக்கொள்வாய். தூய்மையுடன் அவர் பாதையில் நடந்து செல்ல. வாலிபத்தில் உன் சேருஷ்டிகரை இதயத்தில் ஏற்றுக்கொள்வாய். தூய்மையுடன் வாழ்ந்திடவே அவர் பாதையில் நடந்து செல்ல. இந்த லோகம் உனக்கு சொந்தமல்ல, பூலோக வாழ்வு நிலையல்ல. பரலோக வாழ்வு நிலை கொள்ள. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலே இந்த காணொளி ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே இந்த குழுவின் சார்பாக மிகுந்த நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை முதலாவது கடவுளுக்கும் இரண்டாவது உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது இணை சட்டம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். அதாவது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த புத்தகம் திருமறையின் 5வது புத்தகம். ஐந்தாகமம் அல்லது பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகிற 5 புத்தகங்கள் அடங்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது இந்த 5ஆகமம். ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய ஆசிரியர் மோசே என்றும் சொல்லப்படுகிறது. பல்வேறு காலங்களிலே அவர் எழுதியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்திலே நெடும் பயணம் செய்து கானான் நாட்டில் நுழைவதற்கு சற்று முன் அவர்களுக்கு மோசே வழங்கிய பேருரைகளின் தொகுப்பாக இணைச்சட்டம் என்னும் இந்நூல் அமைந்துள்ளது. இதில் தரப்பட்டுள்ள செய்திகள் கடந்த 40 ஆண்டுகளில் நிறைவேறிய சிறப்பான நிகழ்ச்சிகளை மக்களுக்கு மோசே நினைவுறுத்துகையிலே பாலை நிலத்தின் வழியாக கடவுள் அவர்களை எவ்வாறு வழி நடத்தினார் என்றும் அவர்கள் எவ்வாறு பணிந்து நடக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு உணர்த்துகிறார். 10 கட்டளைகளையும் சிறப்பாக முதற் கட்டளையையும் அவர்கள் பின்பற்றி ஆண்டவருக்கு மட்டுமே அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று மோசே வற்புறுத்துகிறார். மேலும் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் இஸ்ரவேலரின் வாழ்க்கை தடமாக இருக்க வேண்டிய பல்வேறு சட்டங்களை நினைப்பூட்டுகிறார். அவர்களோடு கடவுள் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையை நினைவுறுத்தி அதன் நிபந்தனைகளை அவர்கள் நிறைவேற்றுமாறு அவர்களை அழைக்கிறார். இறை மக்களின் அடுத்த தலைவராக யோசுவாவை அவர் ஏற்படுத்தினார். இறுதியாக கடவுளின் உண்மைத்தன்மையை போற்றி புகழ்பா என்று பாடி இஸ்ரேல் குலங்களுக்கு ஆசி வழங்கிய பின் யோர்தான் ஆற்றுக்கு கிழக்கே மோவாபு நாட்டில் அவர் இருந்து போகிறார். கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது பேரன்பு கொண்டு அவர்களுக்கு விடுதலை அளித்து தம் ஆசியை வழங்குகிறார். இதனை அவர் தம் மக்களும் நினைவில் கொண்டு அவர் மீது அன்பு கூர்ந்து அவரை பணிந்தால் அவர்கள் வாழ்வு பெற்று அவர் தம் ஆசியை தொடர்ந்து பெறுவர் என்பதே இந்நூலின் மைய கருத்தாகும். கட்டளைகளுள் முதன்மையானது எது என்ற வினாவுக்கு இயேசு தருகிற விடை இந்நூலில் இருக்கிறது. எபிரேய மூலத்தில் ஒருமையும் பன்மையும் என்று காணப்படுகின்ற இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள், இலக்கண நூல்கள் இதுல இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இங்கே மோசே இந்த உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளை மீண்டும் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அதாவது திரும்ப கூறுதல், உப ஆகமம் என்று சொன்னால் திரும்ப கூறுதல் என்று அர்த்தம். ரிப்பீட்டிங். அதே போல மோசேனுடைய லாஸ்ட் டிஸ்கோர்ஸ், அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பாலை நிலத்தில் அவர் சொன்ன அறிவுரைகள். அப்ப முதல்ல இணை சட்டத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் 10 கற்பனைகளை அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ 12ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் போதும் 10 கற்பனைகளை பற்றி தான் பேசுறாரு. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைப்பிடி. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகளும் உன் அடிமை பெண்ணும் மாடு கழுதை மற்ற எல்லா கால்நடைகளும் உன் வாயில்களுக்குள் இருக்கும். அந்நியனும் யாதொரு வேலையையும் செய்ய வேண்டாம். நீ ஓய்வெடுப்பது போல் உன் அடிமை பெண்ணும் ஓய்வெடுக்கட்டும். எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்தாய் என்பதை உன் கடவுளாக ஆண்டவர் தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள். ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று உன் கடவுளாக ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார். ரொம்ப அழகா சொல்றார். இந்த 10 கற்பனையில நீங்க பார்க்கும்போது முதல் 3 கற்பனையை ஆண்டவர் பிரித்து வைக்கிறார். அடுத்தது 7 கற்பனை, இதை 2ஆ பிரிக்கிறார். அதனால்தான் அந்த 2 கற்பலகையில மோசே கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்ப ஏன் அந்த முதல் 3 கற்பனையை பிரிக்கிறார் அப்படின்னா, அது மனிதன் கடவுளுக்கு செய்ய வேண்டியது இல்லையா? முதல் கற்பனை கடவுளை மட்டுமே வணங்கணும்,
இந்த பூமியில வேற யாரையும் வணங்கக்கூடாது, அவருக்கு ஈக்குவலா எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்கவும் கூடாது. ரெண்டாவது உன் கடவுளாகிய கர்த்தருடைய பெயரை வீணிலே சும்மா இஷ்டத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் அவர் பேரை பயன்படுத்தி அவர் பேர்ல சத்தியம் பண்றது இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடாது. அது கடவுளுக்கு விரோதமான செயல், அவர் பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறது, குந்தகம் விளைவிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது முக்கியமானது, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஏன் இந்த ஓய்வு நாள்? இந்த ஓய்வு நாளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஓய்வு நாள் ஒரு உடன்படிக்கையின் நாளாக இருக்கிறது. ஏன்னா இஸ்ரவேல் மக்களை கடவுள் எகிப்திலிருந்து அழைத்து வந்தாரு. அழைத்து வந்த நோக்கம் என்னன்னு மோசே போய் என்ன சொல்றாரு, கடவுள் அனுப்பும் போது, ஏம்பா நீ போய் என் மக்களை அழைத்து வா. எதற்காக என்றால், பாலை நிலத்திலே அவர்கள் என்னை வணங்க வேண்டும். டு வர்ஷிப் மீ இன் தி வில்டர்னஸ் இல்லையா, பாலை நிலத்திலே என்னை வணங்க வேண்டும். அதனால நீ அவர்களை பார்வோன் கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்றார். அப்போ வர்ஷிப் பண்ணுவதற்காக அழைக்கப்படுகிறார்கள், தொழுகை செய்வதற்காக அழைக்கப்படுகிறார்கள். ஆனால்தான் ஓய்வு நாள் என்பது அங்கு தரப்படுகிறது. முக்கியமா ஓய்வு நாள் என்று சொன்னாலே இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நினைவு வர வேண்டும்னா, 430 வருஷம் அவங்க அடிமை தினத்தில் இருந்தாங்க இல்லையா, அதை அவங்க நினைக்கணும். அதே வேளையில விடுதலை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அந்த ஓய்வு நாளில போய் அவங்க கடவுளை தொழுகை செய்யணும். அதுல என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணக்கூடாதான், வேலை செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, உபவாசம் இருக்கலாம், அல்லது குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் சாப்பிட்டு கூட அமைதியா இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதுல தேவாலயத்துக்கு சென்று அல்லது அவங்க வீட்டுகளில் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். குறிப்பா அவங்க அடிமை பெண்ணும் வேலைக்காரனும் வேலைக்காரியும் மகனும் கூட எந்த வேலையும் செய்யக்கூடாது, கால்நடைகள் கூட வேலை செய்யக்கூடாது என்று மிக அழுத்தம் திருத்தமாக உடைய வயல்களிலோ வேற எந்த ஒரு வேலையோ பிசினஸ்க்காக டிராவலிங்கோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது உனக்கு கடவுள் கொடுத்த விடுதலையை நினைவு கூறுகிற நாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் இஸ்ரவேல் மக்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைபிடிப்பாங்க. இன்னைக்கு கூட யூதர்கள் இந்த சனிக்கிழமை அந்த ஓய்வு நாளை ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஓய்வு நாளாக நம்ம எதை அனுசரிக்கிறோம்னா, நம்ம ஓய்வு நாளுன்னு அனுசரிக்கிறது இல்லை, நம்ம சண்டே SUNDAY அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்களா, SONDAY சண்டே இல்லையா, சண்டே அதாவது கடவுளின் மகனுடைய நாள். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்து வளர்ந்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு திருநாள். வாரத்தின் முதல் நாள் தான் அந்த சண்டே. அது மனுஷகுமாரனுடைய நாளா இருக்கிறது, வாரத்தின் முதல் நாளா இருக்கிறது. சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவே இயேசு ஆண்டவர் எழுந்து வந்தார் இல்லையா, அதனால அது சன்ஸ் டே என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளை நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்றோம், அனுசரிக்கிறோம். அந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் இல்லையா, ஆசீர்வாதங்கள், எனக்கு கொடுத்த சுக பலன் ஜீவன் எல்லாத்துக்கும் நம்ம போய் நன்றி சொல்றோம். ஆனா எவ்வளவு நேரம் சொல்றோம், 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம். அதுக்கே என்ன பண்றோம், கொஞ்சம் பிரசங்க நீண்டுட்டாவே வாட்சை பாக்குறோம், ஐரு முகத்தை பாக்குறோம். இல்லைன்னா இவ்வளவு நேரம் பண்றாரு அப்படின்னு. அவர் என்ன பண்ணுகிறாரு, வசனத்தை தானே சொல்றாரு. வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? எத்தனையோ ஊர்களிலே நாடுகளிலே ஆலயங்கள் இருந்தும் ஆலயங்கள் நடைபெறாமல் இருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது இல்லையா. ஆயர்கள் இருந்தும் திருச்சபைகள் நடக்காமல் இருக்கிறது. எத்தனையோ திருச்சபைகள்ல மக்கள் போய் தொழுகை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன் அவ்வளவு தூரம்? கொரோனா டைம்ல எடுத்துங்க, யாருன்னா நம்ம ஆலயத்துக்கு போக முடிஞ்சா? நம்முடைய ஆயர்களை நேராக பார்க்க முடிந்ததா? திருவிருந்து எடுத்துக்கொள்ள முடிந்ததா? ஏறக்குறைய 6-7 மாசம் திருவிருந்து எடுக்காம இருந்தோமே, வசனத்தை கேட்காம இருந்தோமே, அதெல்லாம் நமக்கு தெரியலையா, புரியலையா இல்லையா? கடவுளுடைய வசனம் இல்லைன்னா அந்த இடமே அழிஞ்சு போயிடும். அதான் வார்த்தை சொல்லுகிறது, எந்த இடத்துல தீர்க்க தரிசனம் இல்லையோ அது அழிந்து போகிற இடமாய் மாறி போகும். ஆக கடவுளுடைய வசனம் ரொம்ப முக்கியம். அதனால இங்க மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாரு, உன் கடவுளாக கர்த்தருடைய அந்த ஓய்வு நாளை, பரிசுத்த ஓய்வு நாளை நீ ஆசரிக்க தவறவே கூடாதுன்னு சொல்றார். அதுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, நீ ஆண்டவரிடத்துல கடவுளுக்கு பயந்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து பரிசுத்தமான அந்த நாளிலே ஆயர் வழியாக கேட்கப்படுகிற பிரசங்கத்தை நீ எப்படி நினைக்கணுமா, அது ஆண்டவரே பேசுகிறார் என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே விசுவாசித்து
நீங்கள் வாழ வேண்டும் என்று மார்ட்டின் லூத்தர் கேட்கிறார். ஞான பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயர் தானே பண்றாரு, அவர் மனுஷன் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. மார்ட்டின் லூத்தர் தெளிவா சொல்றாரு, ஒவ்வொரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுகிற போது பிரசங்கி யாரை யாரும் பார்க்காதீங்க, அவருக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லையா, ஆவியானவர் பேசுகிறார். அப்ப நீ ஆவியானவர் கொச்சைப்படுத்துறியா? ஆவியானவருக்கு விரோதமாக நீ துரோகம் நினைக்கிறியா? அது தப்பு இல்லை. அவர் பேசுறாருன்னா அவர் சொந்தத்துல பேசுறது இல்லையா. ஒரு பிரசங்கியார் பேசுறாருன்னா அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே கவனிங்க, நல்லா கவனிங்க. ஊழியக்காரர்களை பேசுகிற போது நாம் சும்மா எடுத்த உடனே குறைகளையும் குற்றங்களையும் சொல்ல முடியாது. ஒருவேளை அவர்கள் மனுஷீக தன்மையில இருந்து பேசினா அது நமக்கு தெரியும். அதுல என்ன இருக்காது, ஒரு ஆவியானவருடைய செயலாற்றல் இருக்காது, விசுவாசம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது, இயேசுவை பற்றி சொல்ல மாட்டாங்க. அது வேணும்னா கள்ள உபதேசமாய் மாறலாம். ஆனால் உண்மையான போதகர்கள் விசுவாசத்தோடு ஆயத்த பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு பிரசவத்தை, அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு பிரசங்கம் என்பது ஒரு குழந்தையே ஒரு தாய் 10 மாசம் சுமந்து அதை ஊட்டி வளர்த்து பிரசவிக்கிற போது எப்படி சந்தோஷமா பண்றாளோ அது போல ஒரு ஆயர் பிரசங்கம் பண்றார். அதில் நம்ம என்ன பண்ணோம், கவனமாய் கேட்க வேண்டும், அது ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பாருங்க, பவுலடிகளார் பெரேயா நாட்டுல போய் அந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்றாரு. அவங்க என்ன பண்ணாங்களாம், அது அவ்வளவோ ஆழமாய் கேட்டார்கள். கேட்டு ஆஹா இவ்வளவுதான் வசனம் இப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம வசனத்தை என்ன பண்ணணும், படிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், ஆய்வு செய்யணும், ரிசர்ச் பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தையாக படிக்க வேண்டும், அதனுடைய வேருக்கு போய் படிக்க வேண்டும். இன்னைக்கு லார்ஜர் கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஸ்மாலர் கான்டெக்ஸ்ட் இருக்கு, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கு. அதனுடைய ஈப்ரு வேர்டா கிரீக் வேர்டா, பழைய ஏற்பாடுனா ஈப்ரு வேர்ட், புதிய ஏற்பாடுனா கிரீக் வேர்ட் இல்லையா. அன்னைக்கு ஒரு பிரசங்கத்தினுடைய முக்கியமான மைய பொருள், சென்ட்ரல் தீம் என்ன இல்லையா, இன்னைக்கு என்ன ரிலவெண்டா நம்ம என்ன சொல்லலாம், மக்களுக்கு கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆயத்த பண்ணின்னு ஐயருங்க பண்றாங்க. அதை சும்மா ஒரே வார்த்தையில நல்லா இல்ல, சரியில்லை, அப்படியே அரைச்சமாவை அரைக்கிறாரு அப்படி எப்படி நம்ம குறை சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணிவிட்டு போறது அது சரியில்லாத ஒரு காரணமா இருக்கிறது. ஏன்னா கடவுள் பேசுகிறார். சில நேரத்துல திரும்பி திரும்பி ஒரே வார்த்தையை ஐயர் பேசுவார். அப்ப நம்ம நினைக்க, என்ன இவர் இதே பேசுனுங்கிறாரு அப்படின்னு. அந்த சபைக்கு அதுதான் தேவையா இருக்கும். அதனால ஆண்டவர் அதை திருப்பி திருப்பி பேசுவார். நீ கேட்கிற வரைக்கும் பேசுவார், நீ கீழ்படுகிற வரைக்கும் பேசுவார், நீ அதை உணர்ற வரைக்கும் பேசினே, அதை நீ உணர்ந்து கொள்ளணும். நீ ஐயர் மேல தப்பா நினைக்க கூடாது. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, திருப்பி திருப்பி நீ அந்த பாவத்தை செய்து கொண்டு இருப்பாய். அதனால பிரசங்கத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அதான் அந்த மாட்டில் ஒருத்தர் சொல்லுவாரு, நீ அசட்டை பண்ணாம ஞான பிரசங்கத்தை நீ தெளிவாய் காதுல வாங்கி கேட்டு என்ன பண்ணு, போய் உன் வாழ்க்கையில அதை செயல்படுத்து அப்படின்னு சொல்லுவார். ஆகவே இந்த காலை நேரத்துல இந்த ஓய்வு நாளை பற்றி அறிந்து கொண்ட நாம் நம்முடைய பரிசுத்தமான திருநாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். திருப்பி திருப்பி என்னுடைய விசுவாசிகளுக்கு நான் பார்த்து சொல்லுவது ஒன்னே ஒன்று, ஆலயத்துக்கு வாங்க. எப்பொழுதுமே ஆலயத்துக்கு நிக்காதீங்க, அதுவும் குடும்பத்தோடு வாங்க. நிறைய பேர் தகப்பன் மட்டும் வருவார், கேட்டா குழந்தைங்களை அவங்க அம்மா பாத்துக்கிறாங்க, வர முடியல. சில பேர் தகப்பன் தாயும் வருவாங்க, குழந்தைங்க வரமாட்டாங்க. என்ன தப்பு இல்லை, எவ்வளவு பெரிய தப்பு இல்லை. ஆலயத்துக்கு ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு அப்பா அம்மா மட்டும் வந்தா போதுமா? பிள்ளைகள் தூங்குறாங்க, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு சாக்கு போகும். ஆண்டவரை சந்திப்பதற்கு, ஆண்டவரை தொழுகை செய்வதற்கு நம்ம எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே மருத்துவத்துக்கு நம்ம டாக்டர் கிட்ட கூட்டின்னு போறோமே, சாக்கு போக்கா சொல்லுங்கிறோம் இல்லை. அது போல இன்றைக்கு ஆலயங்களுக்கு பிள்ளைகளை கொண்டு வருவதில் பெற்றோர்கள் தவறு செய்தார்கள் என்றால் பிள்ளைகளை நாம் இழந்து விட்டோம் என்று அர்த்தம். நீ நிறைய ஆலயத்துல பாக்குறோம், வாலிபர்களே இல்லை, எங்குமே இல்லை. எங்க வேர் இஸ் த யூத்? ஆனால் வீடுகளுக்கு ஜபக்கூட்டங்களுக்கோ ஏதோ ஒரு நிகழ்வுகளுக்கோ நம்ம போகும்போது அங்க உக்காந்துக்கிறானு, கீபோர்ட்ல உக்காந்து, லேப்டாப்ல உக்காந்து விளையாடுனுங்கிறது, செல்போன் விளையாடுனுங்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சண்டேல ஃப்ரெண்ட்ஸோட பைக்ல ஊரை சுத்துறது, அல்லது சினிமாக்களுக்கு போறது, மாலுங்களுக்கு போறது. என்ன எங்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எங்கே? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி கற்றுக் கொடுத்த விசுவாசம் எங்க? ஞாயிற்றுக்கிழமையான காலையில் எழுந்து குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்முடைய பைபிள் பாட்டு புக்கு எடுத்துன்னு குடும்பத்தோட ஆலயத்துக்கு போகிற நாட்கள் எங்கே? சங்கீதம் 42 ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொன்ன, ஆண்டவரே
முன்னே நான் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற போது ஆலயத்துக்கு என் குடும்பத்தோடு வருவேன் அப்படின்றார். இப்ப என்னால வர முடியல அப்படின்னு பாபிலோனிய தேசத்துல சிறையிருப்பில் இருக்கும்போது கண்ணீரோட சொல்றார். இதனால என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்றார். எவ்வளவு பெரிய அங்கலாய்ப்பு இல்லையா? தாவீது சொல்றாரு, ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு அவர் சொல்றாரு சங்கீதம் 84, ஆண்டவரே அடைக்கலான் குருவிக்கு உம்முடைய வீட்டுல இடம் கிடைச்சிரு, தகவலான் கூடு கட்டுவது இடம் கிடைச்சு, எனக்கு என்ன கிடைக்கல, இடமே கிடைக்கல ஆண்டவரே, உடைய ஆலயத்தை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லையே. எவ்வளவு ஏக்கத்தோட சொல்றான். நிறைய இடங்களில இன்னைக்கு ஆலயங்கள் இல்லாம தொழுகை செய்யறாங்க. இன்னைக்கும் மணிப்பூர்ல எல்லாம் காடுகளில இல்லையா எல்லாரும் தொழுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு எவ்வளவு அழகான ஆலயங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், அழகான ஒரு கொயரை தந்திருக்கிறார், அழகான விசுவாசிகளை தந்திருக்கிறார், அழகான ஆயரை தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பார். எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுகிறோம். we are wasting the time, wasting the precious time of God. கடவுள் வார்த்தையை சொல்லுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு கடவுள் வசனம் வேணும் என்று சொல்லி நீங்க போய் கேளுங்க. ஆலயத்துக்கு போங்க, உங்க ஆலயம், உங்களுடைய ஆலயத்தை தாங்குங்க, அதுதான் முக்கியமான. ஆகவே இந்த நாட்களிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை பற்றி நம்ம யோசிக்கிற போது இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை மிக முக்கியத்துவமாக நம்முடைய வாழ்க்கையில எண்ண வேண்டும். யூதர்கள் ஆலயம் அவங்க வாழ்க்கையில இல்லாம எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில கூட என்ன, எல்லாத்துக்கும் வாழ்வு சாவு, எங்க போனாலும் நம்ம எங்க போய் நிக்கிறோம், ஆலயத்துக்கு தான் போய் நிக்கிறோம். ஆலயனுடைய அந்த இது பார்ட்டிசிபேஷன் இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லையே. அப்ப ஏன் நம்ம ஆலயத்துக்கு முக்கியத்துவம் தருவதில்லை என்ற கேள்விகளை நம் பிள்ளைகளுக்கு முன்வைக்க வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஓய்வு நாளை இஸ்ரவேலர்கள் யூதர்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கா அதை விடாம கடைபிடித்தார்களோ அது போல நாமும் நம்முடைய எதிர்கால சந்ததியினரும் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவளை ஆலயத்துக்கு வரவழைத்து விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க காலை வேளையிலே உங்களை யாவரையும் அழைக்கிறேன். அதற்கு தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த மே மாதத்தின் 28ஆம் நாளே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்து கடந்த நாளிலே ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்ய எங்களை பயன்படுத்தினீர். நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே 430 வருடம் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை அவர்கள் பரிசுத்தமாய் ஆசரித்தார்கள். அந்த ஓய்வு நாளிலே உம்மை பணிந்து கொண்டார்கள், உடைய வார்த்தைகளை கேட்டார்கள். அது போல நாங்களும் கூட ஆண்டவர் எங்களுக்காக நீர் ஆண்டவரை மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரே நாள் ஞாயிற்றுக்கிழமை சன்ஸ்டே என்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குட்டி ஈஸ்டர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அந்த நாளிலே உம்மை நாங்கள் பணிந்து கொண்டு உடைய வார்த்தைகளை கேட்டு பாடி அநேக மக்களுக்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தார். குறிப்பாக வளர்ந்து வருகிற புதிய சமூகமாகிய ஆண்டவரே இந்த நுகர்வோர் கலாச்சாரம், செல்போன் கலாச்சாரம், லேப்டாப் கலாச்சாரத்துல இருக்கின்ற மூழ்கி போயிருக்கிற எங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் நாங்கள் மறந்து விடுகிறோம். அவர்களுடைய எதிர்காலம் தான் அடுத்த அவர்கள் திருச்சபை. இன்றைய குழந்தைகளாக வாலிபர்களாக இருக்கிறவர்கள் தான் நாளைய திருச்சபையில பொறுப்பாளர்கள் இருக்க போறாங்க. அவர்களை விட்டு நாங்கள் ஆலயத்துக்கு வருவது மிகப்பெரிய தவறு. அவர்களுக்கு தவறு இழைக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்களையும் ஆலயத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைத்து வசனத்தை கேட்க வைத்து சண்டே கிளாஸ், VBS ஆண்டவர் வாலிபிள்ளைகளுடைய ஊழியர்களில் பங்கெடுக்க வைக்க கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலை வேளையில இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக அக்காவுக்காக அன்பான பிள்ளைகள் மார்த்தான மறைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து தொடர்ந்து காத்தவர்கள் வழி நடத்துங்க. ஆண்டவர் இசைவெளி பயணத்தில் எங்களோடு இருக்கிற சாக்கோ சாருக்காக யாருமே டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இதை பிராட்காஸ்ட் செய்து எங்களுக்கு ஆண்டவரே ஒளிபரப்பு உதவி செய்கிற உடைய ஜான்சன் சாருக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ அடியன் பணியாற்றி கொண்டு இது கடைசி ஆண்டவரே நேற்று தினத்தில் முந்த நாளில் பணியை முடித்து தொடர்ந்து பாப்பனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஆயத்தமா இருக்கிறேன். தொடர்ந்து அங்கே உடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே அகில உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக, ஆண்டவரே இந்தியாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக, ஆண்டவரே மக்களுக்காக, இந்த வார்த்தைகளை கேட்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய சுவிசேஷ உத்தரவு திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவரே ILC பெருந்தலைவர், அவருடைய GT, அதே போல அவருடைய ஆம்பர் சபை சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளர், உடன் பொறுப்பாளர்கள், அதே போல நாகர்கோயில், டிராண்டம் ஆண்டவர் திருச்சபையினுடைய சங்கத்துடைய ஆண்டவர் பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
இந்த பொறுப்புகளை உணர்ந்து மிக சிறப்பாக அவர்கள் செயல்பட, ஊழியத்தை முதன்மையாக அவங்க எடுத்து செயல்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் எல்லா மக்களையும், எல்லாருடைய இல்லங்களிலே இறை அமைதி, சமாதானம், ஆசீர்வாதம் தங்கிடும். அவர்கள் ஆண்டு குடும்பமாக எப்பொழுதும் ஆலயத்துக்கு சென்று உம்மை பணிந்து கொள்ள அவர்களை நீர் ஆண்டவர் ஊக்கப்படுத்தும். உடைய ஆவியானவரை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆண்டவரே, மாநிலத்தின் முதலமைச்சர்களை ஆசீர்வதிங்க. இதோ அடுத்த வாரம் இதே நாளிலே எங்களுக்கு யார் பிரதமர், யாருடைய தலைமையில நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீ தீர்மானிக்க போகிறீர். நல்ல தலைவர், மனிதநேயமிக்க தலைவர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தேர்தல் ஆண்டவரே எண்ணிக்கையில் ஆண்டவர் எந்த ஒரு குளறுபடிகளோ எந்த ஒரு ஃப்ராடுகளோ நடக்காதபடி ஆண்டவரே நீர் அரசாங்கத்தின் வழியாக இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நல்ல காரியங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அமைதி சமாதானத்தை தாரும். ஆண்டவரை இப்பொழுதும் பெண்கள், குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்படுறாங்க. அதிலிருந்து அவர்களை காத்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இதோ இந்த வேளையில கூட பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகின்ற என்னுடைய அருமையான ரெவரண்ட் பெர்னாஷா ஐயருடைய அன்பு துணைவியார் திருமதி ஆடவர் கேத்ரின் பெர்னாஷா அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமுக்காக நாகர்கோவில் இருக்கிறார்கள். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதம். குறிப்பாக ஆயர் அண்ணன் பெர்னாஷா அவருடைய ஊழியங்களை சிறப்பாக என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் திரு சாமுவேல் செல்லதுரை தலைமை ஆசிரியர், அவருடைய அன்பு மகள் ஆண்டவரே பிள்ளை இவாஞ்சலின் செல்லட்டுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அண்ணனுடைய அந்த ஆசிரியர் பணியை நாங்கள் பார்க்கிறோம். அநேக மக்களுக்கு உதவி செய்கிறார், ஆயர்களுக்கு உதவி செய்கிறது, ஆலயம் கட்ட உதவி செய்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அருமையான அக்கா பிரீதாக்காவுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களையும் ஆசீர்வதிங்க. குடும்ப வாழ்க்கையில இன்னும் மண்மேலும் ஆசீர்வதித்தார். குறிப்பாக மகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் அன்பு பிள்ளைக்கு நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறதாச்சா. இந்த பிறந்த நாள் மகளுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். அதே போல ஆண்டவரை இன்றைக்கு பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய அன்பு நண்பர் ஆண்டவர் தெலுக்கா ஜெபிக்கிறோம். கோயம்புத்தூர்ல வசிக்கிற அவரையும் கர்த்தர் ஆசீர்வாதி. இந்த நாளில் தன் பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அன்பு மனைவி அனிதா 2 பெண் குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே குறிப்பாக நாளிலே வயதான தாய்மார்கள், மூத்தவர்கள், ஆயிரம்மாக்கள், ஆயர்கள் அப்படியே நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக ஜெபிக்கும். நேற்று தினத்தில் கூட ஐயர் அவர்களை இம்மானுவேல் ஆலயத்தில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம். இன்னும் பரிபூர்ண சுகத்தை ஆயர் அவர்களுக்கு தார். நிக்சன் ஐயருக்கும் ஆண்டவரே சுத்தமானால் நல்ல சுகத்தை தர வேண்டுமான ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்படி திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களை ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உம்முடைய ரோடு இருப்பதாக. ஆமென்.